ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இடைக்கோடு பேராட்சி நிர்வாகத்திற்கும் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்திற்கும் குடிநீர் வாரியத்துக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கு நான் மீண்டும் வணக்கம் சொல்லி விடுறேன். நான் நிற்கிறது இடைக்கோடு பேரூராட்சி உட்பட்ட அம்பேத்கரைங்கிற இடத்துல நிற்கிறேன். இந்த இடத்துல ரோட்டு ஓரத்தில் இந்த குடிநீர் குழாயோட ஏர் பாசிங் ஹோல் இருக்குது. அந்த ஹோலில் இருந்து ஒரு 2-3 ஆண்டுகளாக தண்ணி வெளியேறி இந்த இடத்துல பெரிய பள்ளம் ஏற்பட்டு நெடுஞ்சாலைத்துறையினர் 2-3 வாட்டி இந்த கல்குவாரி இருந்து வேஸ்ட்டுகளை கொண்டு போட்டு ஓரளவுக்கு நிறுத்தினாங்க. இந்த இன்னைக்கு பாருங்கள், அந்த பைப்பு லைன் ஏதோ உடஞ்சி தண்ணி இந்த ஓடையில் பயங்கரமாக ஓடிக்கிட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடுது. நான் இப்போ நெடுஞ்சாலைத்துறையிடவும் இடைக்கோடு பேரூராட்சியிடவும் குடிநீர் வாரியத்தோட முறையிடுறேன். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்னென்னா, அந்த ஏர் பாசிங் ஹோல் வரக்கூடிய இடத்துல அதுலேருந்து ஒரு ஓடை அமைச்சு அந்த தண்ணியை நேராக கொண்டு குளத்துக்கு எங்கேயாவது விடுறது தான் நிரந்தர தீர்வு. அதை ஓடையை அமைச்சிக்கிட்டு இந்த ரோடையும் சரி பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஏர் பாசிங் ஹோல் இருக்கக்கூடிய இடம் பாருங்கள், இந்த இடம் தான். அந்த இது புல்லெல்லாம் மூடி கிடக்கு, சரியாக தெரியல. அந்த தண்ணி வெளியே வர்றது விட்டு பார்த்தா நல்லா தெரியும். இந்த இடத்துல தான் நிறைய பேர் விழுந்திருக்கிறாங்க. அதாவது சல்லி கொண்டு போட்டுட்டு போவாங்க, மக்கள் வெளியே இருந்து ஸ்பீடாக பிரேக் அடிப்பாங்க, அதை சிலிப்பாகி விழுவாங்க. நிறைய பேர் விழுந்திருக்கிறாங்க. இதுக்கு தீர்வு இதே ஒரே ஒரு வழி தான். இந்த இடத்துல ஒரு ஓடை அமைக்கிறது. ஓடை அப்புறம் உடனடியாக இந்த ரோடை டார் பண்ணி நீங்கள் முதல்ல எப்படி எங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு தந்தீங்களோ அதே மாதிரி இந்த பள்ளத்தை நிரப்பி தரும்படி மீண்டும் மாவட்ட நிர்வாகத்திட்டையும் அனைவர்கிட்டையும் நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றிகள், வணக்கம், பை பை.